ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸோடு சேர்த்து டிடிடிலேருந்து வந்திருக்கிற முக்கியமான அப்டேட்ஸும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். டோக்கன் டிக்கெட் எதுவும் இல்லாத டைரக்ட் சர்வதர்ஷனத்துக்கு ஹெவி க்ரௌட் இருக்குது. நேற்று நைட்டு தான் ரீச் ஆனோம் திருமலைக்கு தரிசனத்துக்காக. ஸ்பீக்கரில் சொல்லிகிட்டு இருந்தாங்க, பக்தர்கள் கூட்டம் கியூ வரிசைகளில் நிரம்பி வழிகிறதுனால நாளைக்கு காலையில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க டைரக்ட் சர்வதர்ஷனத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. லாக்கர் எடுக்கிற இடத்துலலாம் கூட ஹெவி க்ரௌடு. 30 மணி நேரம் ஆகும் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்குன்னு டிடிடியில் இன்றைக்கி அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. டோக்கன் டிக்கெட் எதுவும் இல்லாத டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்த்தவங்கள்ட்ட கேட்டேன், டோக்கன் தரிசனத்தில் எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு 10 மணி நேரம் ஆச்சுன்னு சொன்னாங்க. அண்ட் கீழ் திருப்பதியில் கொடுக்குற டோக்கன் கூட இன்றைக்கி காலையில் 8 மணிக்கெல்லாம் கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், பூதேவி காம்ப்ளெக்ஸ் 3 இடங்கள்லையுமே இன்றைக்கி காலையில் 8 மணிக்கு டோக்கன் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அடுத்த நாளுக்கு உண்டான டோக்கன் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் வாங்குகிறோம்னா வாங்கின அன்றைக்கே நம்ம 2 நடைபாதைகளில் எதில் வேணாலும் நடந்து வரலாம். கார்ஜி பஸ்லையும் திருமலைக்கு வந்துடலாம். தரிசனம் அடுத்த நாள் தான் இருக்கும். திவ்யதர்ஷன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸில் வாங்குறது ஸ்ரீவாரி மெட்டு வழியாக போகிறதுக்கு கொடுக்குறாங்க. அடுத்த நாள் நம்ம காலையில் 6 மணிலேருந்து அனுமதிக்கிறாங்களா நடந்து போகிறதுக்கு. அப்போ ஜாயின் பண்ணிக்கிட்டு 1200 படிக்கிட்ட இருக்கிற கவுண்டரில் அவசியம் ஸ்கேன் பண்ணிக்கணும். அப்போ தான் சுவாமி தரிசனத்துக்கு அனுமதிப்பாங்க. திவ்ய தர்ஷன் டோக்கனுக்கு மட்டும் இந்த ரூல் இருக்குது. தரிசனம் பொறுத்த வரைக்கும் ஏடிஜிஹெச் சர்க்கிள் தான் ரிப்போர்ட்டிங் பாயிண்ட். திவ்ய தர்ஷனத்துக்கும் சரி, ஸ்லாட்டட் சர்வதர்ஷனத்துக்கும் சரி ஒரே மாதிரி தான் இருக்கும் தரிசனம். நடைபாதைகளையும் காளி கோபுரத்துலையும் எந்த டோக்கனும் கொடுக்கறது கிடையாது. டோக்கன் டிக்கெட் எதுவும் இல்லாமல் நீங்கள் தரிசனத்துக்கு வரீங்கன்னா இப்போதைக்கு இருக்கிற சுச்சுவேஷன் படி பிளான் பண்ணிக்கோங்க. ஹெவி க்ரௌட் இருக்குது. டெய்லி காலையில் 8 மணி போல் ஆல்ரெடி ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டுக்கு டொனேஷன் பே பண்ணவங்களுக்கு 300 டிக்கெட்ஸும், டெய்லி காலையில் 9 மணி போல் ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் கரண்ட் டேட் புக்கிங்காக 500 டிக்கெட்ஸும் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ மொத்தம் 800 டிக்கெட்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. காலையில் 8 மணிக்கும் காலையில் 9 மணிக்கும். சடனாக பக்தர்கள் கூட்டம் அதிகமானதுனால நாளைக்கு, அதாவது 29ஆம் தேதி இந்த கரண்ட் டேட் ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்டை கேன்சல் பண்ணியிருக்காங்க. அந்த டைமை பொது தரிசன பக்தர்களுக்கு அனுமதிக்கிற போகிறதா சொல்லியிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஆல்ரெடி டொனேஷன் பே பண்ணவங்களுக்கு உண்டான ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷனம், கரண்ட் டேட் ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷனம் கேன்சல் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா அதன்படி வரலாம். டெய்லி கொடுக்குற டிக்கெட் மட்டும் கேன்சல்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நீங்களும் கஸ்டமர் கேரில் கால் பண்ணி கேட்டுக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி டிக்கெட் நாளைய டேட்டுக்கு புக் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா. திருமலா ஸ்ரீவாரி கோயிலில் ஜேஷ்டாபிஷேகம் இன்றைக்கி 3ஆம் நாள் இன்னையோட நிறைவு பெறுது. திருச்சானூர் அலமேலு மங்காபுரம் பத்மாவதி தாயார் கோயிலையும் தெப்ப விழா நடந்துட்டுருக்கு. அப்பளையகுண்டா கோயிலையும் பிரம்மோத்சவம் நடந்துட்டுருக்கு. திருமலாவில் இருக்கீங்க, குழந்தைங்களெல்லாம் வச்சுருக்கீங்கன்னா போலியோ ட்ராப்ஸ் கொடுக்குறாங்க. இன்றைக்கி போலியோ ட்ராப்ஸ் கொடுக்குற டேட் போல் இருக்குது. கோயில் கோபுரத்துக்கிட்ட கொடுக்குறாங்க போலியோ ட்ராப்ஸ். டிடிடியில் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. நீங்கள் திருமலையில் இருக்கீங்க, தரிசனத்துக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைங்களுக்கு போலியோ ட்ராப்ஸ் போடணுன்னா போட்டுக்கலாம். வேறு எங்கே இருக்குதுன்னு தெரியல. நான் இப்போது வரகசாமி தரிசனம் முடிச்சுட்டு வரப்போ பார்த்தேன், போலியோ ட்ராப்ஸ் கொடுத்துட்ருந்தாங்க. காலையில் டைம் அப்படிங்கிறதுனால அந்தளவுக்கு க்ரௌட் இல்லை வராகசாமியில். ஸோ ஓரளவுக்கு தரிசனம் ஈஸியாக அரை மணி நேரத்தில் முடிகிற மாதிரி இருந்தது. அன்னப்பிரசாதம் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணதுனால அங்கேயுமே கொஞ்சம் க்ரௌட் இருந்தது. ஏன்னா மார்னிங் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்கள்ல அந்த டைமுங்கிறதுனால. சென்னையிலேருந்து ரேணுகுண்டா திருப்பதிக்கு வர்ற ட்ரெயின்ஸில் சேஞ்சஸ் இருக்குது. சென்னையிலேருந்து கிளம்புறது கிடையாது. நீங்களும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, புக் பண்ணியிருக்கிறீங்க ஆல்ரெடி அப்படின்னா. வந்தே பாரத் இருக்குது போல இருக்குது. டே டைமில் ரன் ஆகிற மற்ற ட்ரெயின்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. திருப்பதிக்கும் இல்லை ரேணிகுண்டாக்கெலாம் புக் பண்ணியிருக்கிறீங்கன்னா சென்னையிலேருந்து வர்றது. இன்றைக்கி தரிசனம் செய்துட்டு வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் தரிசனத்துக்கு வந்திருந்தாலும் எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள். டோக்கன் இன்றைக்கி காலையில் 8 மணிக்கு கொடுத்தது 1 ஹவரில் தீந்துருச்சு. டைரக்ட் சர்வதர்ஷனத்துலேயும் ஹெவி க்ரௌட் இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி திருப்பதி பற்றி அப்டேட் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.